இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த இயர் முடிக்கிறதுக்கு இன்னும் கரெக்டாக 70 டேஸ் இருக்குது. இன்னையிலேருந்து 70வது நாளில் 2025 முடிக்க போகிறோம். இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய டிசிஷன்ஸ் எடுத்தோம். இதெல்லாம் நான் செய்யணும், நிறைய தீர்மானங்கள் நம்ம எடுத்தோம். ஆனால் அது எல்லாவற்றிலும் நிலைத்திருந்தோமா அப்படின்னா 1 மந்த் 2 மந்த்ஸ் போகும்போது அதில் இருந்தெல்லாம் விலகி வந்துட்டோம். சொல்லப்போனால் சில நேரத்தில் ஆண்டவரோட நம்ம பேசுகிறதுக்கு எடுத்த முடிவுகள், அவரோட நம்ம எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் விலகி போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த இயரில் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களோடு அவர் நமக்காய் காத்திருக்கிறார். அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் இதை இந்த நாளில் உங்களை கேட்க வைக்கிறார். இந்த 70 நாளும் நம்ம இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளவு நாட்களும் இழந்த நேரங்களையும் சமயங்களையும் இந்த 70 நாட்களுக்குள்ளே நம்ம திருப்பிக் கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா, நம்ம இந்த 70 நாட்களும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்ஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த 70 டேஸை நம்ம இந்த இயரை ஒரு பரிபூர்ண சமாதானத்தோட, ஒரு திருப்தியோட, கர்த்தரோட இன்னும் க்ளோஸராக, இன்னும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்கிற இயராக நம்ம முடிக்க முடியும். ஒரு வசனம் வாசிக்கிறேங்க. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மள ஆண்டவர் அவருடைய துதியை சொல்லும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த நாட்கள் நம்முடைய வாயில் அவருடைய துதிகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதா, இல்லை வேற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அதே போல் 22வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் யாக்கோபே நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போன. கொஞ்ச நாள் நீ என்ன நம்பியிருந்தேன், ஆனால் இப்போ இது நடக்காது, இது சரியாகாது அப்படின்னு மனசலிச்சிட்டல்ல, என்ன நீ கூப்பிடுறத நிறுத்திட்டல்ல அப்படின்னு ஒரு பாரத்தோட வேதனையோட நம்முடைய அன்பு தகப்பன் நம்மை பார்த்து சொல்றாரு. இது நாம தான் அவருடைய வேதனைக்கு காரணமா இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்ம அவருடைய துதியை சொல்லி சந்தோஷமாய் அவருக்குள்ளால மனமகிழ்ச்சியா இருந்து அவர் தருகிற மேலானவைகளை, பெரிதானவைகளை பெற்றுக்கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். ஆனா நாம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசுறதுல, தேவையில்லாதவைகளை யோசிக்கிறது, நம்முடைய நேரத்தை வீணடிச்சிட்டோம். இனி ஒரு நிமிடக்குள்ள கூட நம்ம வீணடிக்க கூடாது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில அழித்து போட்டவைகளை, எடுத்து போட்டவைகளை இனி அனுமதிக்க கூடாது. இனி நம் தேவையற்ற காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது. இனி அவருடைய துதியை தான் சொல்லணும். இனி அவரோடு இணைந்திருக்கணும். அவர் என்ன பர்பஸ்க்காக நம்மளை வைத்திருக்கிறார் அதை செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறதுக்கு தான் இந்த செய்திங்க. அவருடைய துதியை சொல்லும்படியா கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நாம் அவரை கூப்பிடலன்னு அவர் மன வருத்தம் அடைகிறார். நாம் மனம் செலுத்தி போனதை குறித்தும் அவர் மனம் வேதனைப்படுகிறார். இனி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 5 நிமிஷம் தான் ஜெபிக்கிறோம், இல்லை 5 நிமிஷம் கூட ஜெபிக்கவே இல்லைங்க, எல்லாத்தையும் மறந்தாச்சு, நல்ல இந்த இயர் பிகினிங்கில் பயங்கரமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாம் விட்டுட்டேன், ஒரு மன சலிப்பு தான் அப்படின்னா, திஸ் இஸ் த டைம் டு கம் பேக். ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்களேன். ஒருவேளை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளால ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு முடிவு எடுக்கலாம். 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க 15, கொஞ்சம் அதிகமாக ஆண்டவரோட பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவர் பேசுறத கேட்கறதுக்கு காத்திருக்கலாம். அதே போல் பைபிள் வாசிக்கும் போது நான் முதல்லலாம் பயங்கர பிளானோட தொடங்கினேங்க, இப்போ அதுக்கெல்லாம் டைமே இல்லை, ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு அதிகாரம் டெய்லி வாசிக்கலாம்ல. இல்லை நம்ம ஒரு அதிகாரம்லாம் வாசிக்கிறேங்க, இந்த இயர் ரெண்டுக்குள்ள நான் நியூ டெஸ்ட்மென்ட் ரீட் பண்ணி முடிக்கணும், ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ரீட் பண்ணி முடிக்கணும், இப்படி நிறைய திட்டங்கள் பண்ணேன். ஆனால் எல்லாம் அப்படியே பாதியில் நின்றுச்சுன்னா ஒன்றும் கவலை இல்லைங்க. 70 நாட்கள் இருக்கிறது. 70 நாட்கள்லாம் சின்னதில்லை, இன்னும் 70 டேஸ் இருக்குது. we can do it. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தமாக பைபிளில் 1189 சாப்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 60 டேஸில் ஒரு எவ்ரிடே ஒரு 20 சாப்டர்ஸ் வச்சு ரீட் பண்ணிங்கன்னா 60 டேஸில் ஹோல் பைபிள் ரீட் பண்ணி முடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் ஒரு 10 அதிகாரம், ஒரு 5 அதிகாரம் இப்படி வச்சு வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்து முடிச்சிடும். இந்த 70 நாளில் நிறைய செய்து முடியலாம். அதே மாதிரி ஒரு புதிய ஒரு ஹேபிட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும். 21 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அது உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்கள் ஹேபிட்டாக மாறி போயிடும். அப்போ நல்ல ஒரு விஷயம் செய்யலாமே. காலையில் அதிகாலையில் எழும்புறது, அதிகாலையில் என்ன பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்புறீங்களோ அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழும்புங்க. அந்த 10 நிமிஷத்தை கர்த்தரோட பேசுறதுக்கு செலவு
பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உண்டாகிற 21 டேஸில் அது நம்மளோட ஹேபிட்டாக மாறிடும். அப்புறம் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். அதே போல் இது ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய தீர்மானம் பண்ணிடணும். இப்போ எதுவுமே பண்ண முடியலைங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஃபாஸ்டிங்கே நம்ம பண்ணதே இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நேரம் மீலை ஸ்கிப் பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தில் கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்டிங்லாம் தேவையா அப்படின்னா ஃபாஸ்டிங் ஒரு நமக்கு தேவையான ஒரு கரு. எப்படி ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு தேவையோ அதே மாதிரி ஏன்னா மத்தேயுல சொல்லும்போது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அந்த அதிகாரம் தொடர்ந்து வரும்போது நீங்கள் உபவாசிக்கும் போது, அப்போ அது மேண்டிட்ரி. உபவாசிக்கிறது தேவைதான். ஆனால் இது உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்காக இல்லை, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உண்டாகிறதுக்காக, நமக்கும் ஆண்டவருக்கும் இன்னும் க்ளோஸர் ரிலேஷன்ஷிப் உள்ள வரும்போது ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆண்டவரை கொண்டு வச்சுட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவர் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் 24 hours ஃபாஸ்ட் பண்ணுங்கள், அல்லது 2 days ஃபாஸ்ட் பண்ணுங்கள், 3 days ஃபாஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது முடியும்? இந்த 21 days ஃபாஸ்ட் பண்ண பிளான் பண்ணிங்களா? இன்னும் 70 days இருக்குது. அது இந்த இயர் முடியலை, நீங்கள் தொடங்கலாம். ப்ரேயர் பண்ணி கெட் ரெடி, அதை செய்ய தொடங்கலாம். அதே போல் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி பொதுவாக ஜான் 1 ஆனால் நிறைய தீர்மானங்கள் எடுப்போம். அது சிலர் செய்தீங்க, சிலர் செய்ய முடியாமல் தடைப்பட்டிருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 70 days இருக்குது, நம்ம திரும்பவும் தொடங்கலாம். நம்ம ஒரு நம்ம ஃபுட்டை எடுக்கும்போது ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணலாம்ல. என்ன சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றோம், இது நமக்கு பாடிக்கு தேவையா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கவனமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம். பெரிய டயட் பிளான்குள்ளெல்லாம் போக தேவையில்லை, மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணலாம். அது ஒரு சின்ன ஸ்டெப் தானே, அழகாக ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு பிறகு சின்ன சின்ன கோல் வச்சுக்கலாம். நான் இந்த நேரத்தில் இதை பண்ணுவேன், இந்த நேரத்தில் இதை பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக சாப்பிட தொடங்கலாம். ஈவினிங் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றவங்க டின்னரை கொஞ்சம் ஏர்லியர் ஆக்கிக்கலாம். அப்படி பண்ணும்போது பெட்டராக நம்ம பாடி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். ஒன்றுமே நான் தொடங்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்குன்னா அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். அதை விட பெட்டராக ஏதாவது பண்ண முடியுமான்னு பிளான் பண்ண ஆரம்பிங்க. எதுவுமே தொடங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிங்களேன். 10 நாள் ஆகுமா 10 ஸ்டெப் நீங்கள் நடந்திருப்பீங்களே, 10 விஷயங்களில் நீங்கள் முன்னேறி இருப்பீங்களே, அது செய்ய தொடங்குங்க. அதே போல் இது ஒரு வாக்கிங் பண்ணோம், அப்படி பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணோம், அப்படிலாம் நிறைய தீர்மானம் பண்ணியிருப்போம். நிறைய பேர் ஜிம்க்கு ஃபீஸ் கட்டிட்டு 1 yearக்கான ஃபீஸ் கட்டிட்டு போகவே இல்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிம்மை விடுங்க. ஒரு சின்னதாக நடக்க ஆரம்பிக்க, 5 நிமிஷம் நடங்க, ஒரு 10 நிமிஷம் நடங்க. இல்லைங்க எனக்கு நடக்கிறதுக்கு இடமே இல்லை, நான் இருக்கிறது ஒரு சிட்டியில், கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பில்டிங்கில் இருக்கிறீங்கன்னா ஸ்டெப் இருக்கும். அவாய்ட் த லிஃப்ட் அவாய்ட் பண்ணுங்க, ஸ்டெப்பில் நடங்க. ஐயோ அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நீங்கள் ஸ்டெப்பில் நடந்து போங்க. ஒரு 5 minutes அல்லது ஒரு 3 minutesல அதை முடிச்சிடலாம். நடந்து போங்க, மெதுவாக நடந்து வாங்க. ஒரு ஃப்ளோர், அடுத்த 2 ஃப்ளோர், அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி பாருங்களேன். 70 days முடியும் போது ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி மார்னிங் எழும்புறது, ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி நீங்கள் நார்மலாக எழும்பிட்டு இருக்கிறதோட ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஏர்லியராக எழும்புறதுக்கு தீர்மானம் பண்ணலாம். அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போது நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்த பிறகு பார்த்துக்கலாங்கம்மா அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல, வருமுன் காப்பர். அப்படின்னா நாளைய தினத்தை இன்னைக்கே நம்ம தீர்மானிக்கிறது. இன்னைக்கே நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நாளைக்கு நான் என்னென்ன பண்ணணும், ஒரு ஷெட்யூல் பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு குட்டி டைரி வச்சுக்கோங்க. அதுக்காக நாளைக்கு நான் என்னென்ன பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும், எப்போ நான் எழும்பணும், என்னென்ன ஒர்க் எப்பப்போ பண்ணணும் அப்படின்னு. அப்போது உடனே சில நேரத்தில் நம்ம ஷெட்யூல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரே பெரிய பிளான் பண்ணிடுவோம். நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ளே இதை பண்ணணும், ஒரு நாளுமே இல்லாத இதுவரை எதுவுமே பண்ணாமல் ஒரே நாளில் எல்லாம் இந்த இயர் ஃபுல்லாக்குள்ளது பண்ணி முடிச்சிடணும். அப்படி இல்லை, சின்ன தீர்மானங்கள் எடுங்க. சின்னதாக உங்களால் செய்து முடிக்க முடிகிறத பிளான் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு பண்ணும்போது அந்த டே சூப்பராக இருக்கும். ஒரு டே நீங்கள் வெற்றியை செய்து முடிச்சிட்டிங்களா, அடுத்த டே அதை கன்டினியூ பண்ணிங்க. எவ்ரிடே அடுத்த நாள் முந்தின நாளே நீங்கள் தீர்மானிங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணி ஆண்டவரோட தீர்மானிங்க. எத்தனை அதிகாரம் நான் வாசிக்கணும், எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக நான் என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நான் என்ன பண்ணணும், என்ன நான் நாளைக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம டிசைட் பண்ணி பாருங்கள். அந்த டே சூப்பராக முடியும். அப்போ அந்த டே முடியும் போது உங்களை தட்டி கொடுத்துக்கலாம். நீ சூப்பராக பண்ணிட்ட, இந்த டே சூப்பராக முடிச்சிட்ட அப்படின்னு உங்களை தட்டி கொடுத்துட்டு அடுத்த நாளை இன்னும் அதிகமாக சூப்பராக பண்ண முடியும். அப்போது எவ்ரி செகண்டை, எவ்ரி மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் வித் காட். என்ஜாய்மெண்ட் எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க, உலகத்துக்குள்ளால தான் சந்தோஷம் இருக்குது, உலகத்துக்குள்ளால தான் அதில் தான் என்ஜாய்மெண்ட்னவங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா?
கர்த்தருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. அவரோட சேர்ந்து உங்க டேயை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அவரை நீங்க போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பாருங்க. எந்த ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவர் உங்க கூட வரும்பொழுது அந்த நாள் முழுவதும் பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம் நிறைந்திருக்கும். அப்போ இனி வருகிற 70 டேஸ நம்ம சூப்பரா கர்த்தரோட இணைந்து அவருடைய கரத்தை பிடித்து நடக்க போகிறோம். அவர் நம்முடைய நாட்களை அழகாய் புதிதாய் மாற்ற போகிறார். என்ன அவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிற எவ்ரிடே பயங்கரமான அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுக்கு அவர் சேரக்க காத்துட்டு இருக்க. அவர் கூட அலைன் ஆகி நடக்க ஆரம்பிப்போம். பெரிய காரியங்கள் நடக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இனி இருக்கிற அந்த 70 நாட்களுக்காய் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னை கேட்ட ஒவ்வொருவருக்காய் உமக்கு நன்றி. அவர்கள் எடுத்த தீர்மானங்களுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கூட இருந்து நடத்துங்க. இந்த 70 நாட்களும் ஒரு அற்புதமான நாட்களை, ஆச்சரியமான நாட்களை என்னை கேட்கிற அன்பு சகோதரனுக்கு சகோதரிக்கு மாறட்டும் அப்பா. இவங்க எடுத்திருக்கிற சின்ன சின்ன தீர்மானங்களை கூட இருந்து இவர்களை நடத்துங்க அப்பா. பெரிய காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இனி வருகிற 70 நாட்களும் எதுவும் வீணாகி போகாதபடி உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறட்டும். அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். சந்தோஷமா இருங்க. 70 டேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. யூட்டிலைஸ் பண்ணுங்க. God bless you.